பங்காளிகளா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வழியா பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் முடிஞ்சு போச்சு. சவுத் ஆப்பிரிக்கா வரலாறு சாதனை படைச்சிருச்சு. எனக்கு அதெல்லாம் மேட்டரே கிடையாது. 80s 90sல இப்போ 2K வரைக்கும் பார்க்குற எல்லாருக்குமே நினச்சிக்கோங்க. என்னன்னா லண்டனில் நம்ம இந்தியாவை சவுத் ஆப்பிரிக்காவை அடிமையாக வச்சுருந்தா அதே நாட்டில் அத்தனை வெள்ளைக்காரனையும் எந்திரிச்சு கைத்தட்ட வச்சான் பார்த்தியா பவுமா. அங்கே நிற்கிறான். என்னன்னா உருவ கேள்வி, ஆள் குட்டையாக இருக்கான் அப்படின்னு. கடுகு சிறுசாக இருக்கலாம் ஆனால் காரம் பெருசுன்ற மாதிரி வளர்ந்தருமை ஆஸ்திரேலியாவில் அத்தனை இருக்கலாம். ஆனால் வச்சு செஞ்சுட்டானா அதுதான் அவன் அந்த நாட்டுக்கு கொடுக்குற பெருமை. அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான் பெரிய டீமு. இப்போ இந்தியா ஆஸ்திரேலியாவை மதிக்கிறது கூட கிடையாது. இங்கிலாந்தெல்லாம் ஒரு டீமை ஒரு கிடக்காயப்பா சப்பா பயிலுன்ற அளவுக்கு போயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் நம்மளை அடிமையாக அவங்க வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அவங்க எல்லாரும் எந்திரிச்சு இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் கை தட்டுறாங்க அப்படின்னா நம்ம அவ்வளோ டெவலப் ஆகிட்டோம்னு அர்த்தம். ஆப்பிரிக்கா டீமில் 90sல பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிசிஸு, கேப்டன் ஸ்மித்து, அந்த ஆளை அடிக்கிற அடிலாம் ஐயோயோ அவுட்டே ஆக முடியாது. ஸ்மித்து, ஏபிடி வில்லியர்ஸு, ஸ்டெயினு, ஒரு மிகப்பெரிய லெஜெண்டரி டீமு. ஆனால் இவங்க யாருனாலையும் முடியாத இன்னைக்கு பவுமா சாதிச்சு காட்டியிருக்காரு. பவுமா நீ வேற லெவலியா.